அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராணிப்பேட்டை அடுத்த மாந்தங்களில் அரசு நிதி உதவி ஆரம்ப பள்ளி வாக்குச்சாவடியில் இறந்துபோன மணிகண்டன் என்பவரின் வாக்கு பதிவானதால் கள்ள ஓட்டு பதிவானது குறித்து பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு புகார் அளித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். இந்த புகார் குறித்த முழு தகவலை சொல்லலாம். அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்திருக்கூடிய சூழ்நிலையில் ராணிப்பேட்டை அடுத்துள்ள மாத்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய 185வது வாக்கு மையத்தில் மணிகண்டன் என்பவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார். அவருக்கு அந்த உயிரிழந்தவுடைய வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. இதனால் இதனை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் தற்போதைய வேட்பாளருமான பாலு அந்த பகுதிக்கு சென்று அந்த தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாருக்கு உரிய பதில் அளிக்காததால் அங்கிருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வாக்கு பதிவை நிறுத்தியிருக்கிறார். அந்த கூச்ச குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரமானது அந்த வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இது குறித்து மனுவாக அளிக்க வேண்டும் என்று வேட்பாளர் பாலுவிடம் தெரிவித்திருக்கும். அந்த மனு வாங்கப்பட்டு தேர்தல் அதிகாரி உதவி அலுவலர் வெங்கடேசனிடம் அந்த வழக்கறிஞர் மனு வழங்கியிருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் அந்த பகுதியில் அந்த மணிகண்டன் வாக்கு என்பது போலியாக கள்ள ஓட்டாக பதிவாகி இருப்பதாக அந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆகியால் அந்த 1 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு தற்போது மீண்டும் வாக்குப்பதிவு சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த உயிரிழந்த வாக்கு என்பது கள்ள ஓட்டாக மாறியிருப்பது காரணமாக அந்த மாத்தாங்கல் பகுதியில் 1 மணி நேரம் வாக்கு தாமதமாக பெற்று தற்போது பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது.